இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாட்டுச்சந்தையில் இருசக்கர வாகனங்களை திருட முயன்ற இருவரை சரமாரியாக தாக்கி பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜ் அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகராஜ், இது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக சரிதான். வாணியம்பாடி மாட்டுச்சந்தையில் இருசக்கர வாகனங்களை கொள்ளடிக்கும் என்ற 2 பேரை பிடித்து சராமாரியாக தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்களால் பெரும் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள புதிய பேருந்து நிலையம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. சனிக்கிழமை தோறும் மாட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று நடைபெற்ற மாட்டுச்சந்தையில் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வரும் நிலையில் இந்த மாட்டுச்சந்தையில் பல்வேறு பகுதிகளில் தான் மாடுகள் வாங்க வரும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தங்கள் இருசக்கர வாகனங்களை அப்பகுதியில் நிறுத்தி வைப்பது போல் இருசக்கர வாகனங்களை 2 பேர் கொள்ளையடிக்க கொண்டு தப்பிக்க முயன்ற போது இதனை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் பிடித்து பராமரியாக தாக்கி வாணியம்பாடி நகர காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறை மேற்கொண்ட போது 2 நபர்களும் வேலூர் மாவட்டம் சேம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனம் மற்றும் தாமோதரன் என்பது தெரிய வந்தது. உடனடியாக இவர்கள் மீது வாணியம்பாடி நகர காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் சந்தையால் இருசக்கர வாகனம் கொள்ளையடிக்க கொண்டு தப்பும் என்ற இருவரும் பிடித்து பொதுமக்கள் ஒப்படைத்த சமம் பெரும் பரபரப்பை கொடுத்து, மேலும் அப்பகுதி மக்கள் இது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் இது புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு பயன்படுத்தும் நிலையில் அங்கு மாட்டு சந்தையாக பயன்படுத்தினார். அந்த ஒப்பந்தக்காரர் முறையான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யாமல் இருசக்கர வாகனம் நிறுத்துவதற்கு இடம் இல்லாமலும் மாடுகள் ஏற்றி வரும் லாரிகள் எடுத்து நடைபெறாமல் வாகனங்கள் அங்கங்கே நிறுத்தி இது போன்ற கொள்ளையடிக்க சம்பவம் தொடர்ந்து 3 முறை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.